பிச்சியும் மருதனும் இதையெல்லாம் காதில் வாங்கிக் கொண்டே வழிகாட்டப்படும் ஜமீன் மாடுகளின் போக்கு, நோக்கம், குணம் இவைகளை யூகிக்க பார்த்து கொண்டிருந்தார்கள். 7-8 காளைகள் கடந்து போய்விட்டன. என்ன தாத்தா பொழுதுக்கும் பேசிக்கிட்டே இருக்கீங்க, வார மாடுகளை பார்க்காம என்ற ஒரு துடியான பயல் கிழவனுக்கு பின்னால் இருந்து கிரீச்சிட்ட குரலில் கத்தினான். கிழவன் பேச்சு சிறு பயலுக்கு ரசிக்கவில்லை. இல்லை, கிழவனிடம் இடக்கு காட்டினான். யாருடா என்ன பார்த்து அப்படி கேட்கிறவன் என்ற கிழவன் பின்னால் திரும்பினான். பிச்சி, மருதன் கவனம் கூட இழுபட்டது. பையனை பார்த்து சிரித்தார்கள். பையன் துணிச்சலுக்கு. கிழவன் உரத்து சொன்னான், ஏண்டா பசுமாட்டு சாணியை மிதிக்க வந்த பயலே, செல்லியட்டு வேற பார்க்க வந்துட்டியாடா நீ? மாட்டை பாருன்னு என்னையா சொல்ற? கண்ணை கட்டிக்கிட்டு சலங்க மாலை சத்தத்தை கேட்டு சொல்லட்டுமா எந்த மாடு போகுதுன்னு? நாப்பயலே பேச வந்துட்டான் ஆளுன்னு. வீட்டுக்கு போய் உங்க ஆத்தா சேலைக்குள்ள ஒண்டிக்கடா. ஒரே சிரிப்பு. பையன் அவமானம் தாங்காமல் போ தாத்தா என்ற முகத்தை கீழ் நோக்கி நீள விட்டு கொண்டு பின்னாடி போய்விட்டான். இன்னும் 5-6 ஜமீன் காளைகள் போய்விட்டன. கிழக்கத்திய வாலிபர்கள் இருவரது கண்களால் மதிப்பிடப்பட்டு அதாவது கிட்ட வரவும் கிழவன் அவைகளின் பூர்வோகத்திரம், போக்கு, குணம் இதெல்லாம் அந்த வாலிபர்களுக்கு தன் அனுபவத்தை கொண்டு விளக்கி கொண்டிருந்தான். அதெல்லாம் அவர்கள் சிரத்தையாக கேட்டுக் கொண்டிருந்தார்கள். போக போக ஆவலுடன் கிழவனை தூண்டி கேட்கவும் செய்தார்கள். இத்தனை மாடுக கொட்டு முளக்கோடு போயிடுச்சு என்று மருதன் முனகி இழுத்தான். பிச்சி திரும்பி கிழவனை பார்த்து புன்னகை செய்தான். மருதன் முனகியதை கிழவனும் கேட்டான். ஏன் தம்பி, என்ன அப்படி துடியா துடிக்கிறிய என்று கிழவன் வெடுக்கென கேட்டான். ஏன் விழப்போறியா அது மேல கேக்குறேன், அப்படி படுதா பட்டையா உங்களுக்கு என்று பிச்சி சாந்தமாக கிழவனை கேட்டான். இல்ல, துடிப்பு காட்டுறதுல இருந்து மதிச்சுக்கிட்டே என்றான் கிழவன். இல்லாட்டி வாடியில நின்னு மாட்டை பத்தி கேக்குறவன் விலைக்கு பேசவா கேப்பான்? இதை புரிஞ்சுக்கிடாட்டி? பிச்சி சிரித்தான், பேசவில்லை. அதில்ல பாட்டையா என்று மருதன் பேசினான். பேரு பெத்த மாடே சும்மா கண்ணாட்டு பார்க்கலாம்னு தான். கிழவனுக்கு அந்த சமாதானம் உள்ளுக்குள் போதுமானதாக படவில்லை. ஆனாலும் வெளிக்கு ஒப்புக்கொண்ட மாதிரி பேசினான். இப்ப தெரியுது தம்பி, உங்க பக்கத்து மாடுல்ல, அதான் சொல்லு. 2 வருஷம் ஆகுதே அந்த கரும் பிசாசு ஜமீன்தார் கைக்கு வந்து. 2 சல்லிலேயும் ஒரு அப்பனுக்கு மகன்னு சொல்லிக்கிட்டு அது மேல இந்த வட்டாரத்துல விரல் வச்சவன் ஒருத்தன் இல்ல. ஆஹா என்று வெடிச்சிறப்பை கிளப்பினான். நடுவில் காளைகள் வருகை தடைப்பட்டிருந்த அந்த சில நிமிஷங்களில் தங்கள் பக்கத்து காளை இந்த வட்டாரத்தில் பேரெடுத்த வரலாற்றை அறிவதில் அந்த 2 வாலிபர்களும் சிரத்தை காட்டினார்கள். கிழவன் புகையிலை எச்சிலை ஒரு தரம் விரல் இடுக்கு வழியாக புலிச்சென்று தன் காலுக்கு கீழே துப்பிவிட்டு தொடர்ந்தான். மீச முளைச்சவனெல்லாம் அதை தொழுவத்துக்குள்ள இருந்து கொண்டுட்டு வந்து உள்வாடியில மூக்கு கவுத்த அவுக்கிற போதே பம்மிருவானுங்க. வயக்காட்டு எலி வாங்கல இழுத்துக்கிறா போல. நின்னு பாக்க போறியே அதை ஆட போற ஆட்டத்தை, இது மோண்ட இடத்திலேயே காலை வைக்க பயப்படுவாங்க. வேடிக்கைய பாரு. ஆமா, உங்க பக்கத்துல எவனாவது அத? மருதன் பதில் முந்திக் கொண்டா. ஆமா, அங்கிட்டும் ஆளே கிடையாது பாட்டையா, சும்மா சாடிக்கிட்டு தான் இருந்துச்சு. எல்லாம் கேட்டிருக்கேன் தம்பி. சுடீர்னு அதன் முகத்துக்கு முன்னாடியோ வால் பக்கமோ கத்திட்டா போதும், பிறவு மீதிய பாத்துக்கிட வேண்டியதுதான். வாடி வாசல்ல அதை அவுத்து விடுறதுக்கே நடுக்கமா போச்சுங்க. அந்த பேரு நிக்கவும் தானே. அதே ஜோர்ல சமீன்தார் வந்து கேக்குறப்போ 2 முழு நோட்டுக்கு தள்ளிட்டாரு தேவர். பேரு போதும், ரூபாயை கண்ணாலே பாப்போம்னு. எல்லா விவரமும் நல்லா தெரியும் தம்பி என்று கிழவன் ஆரம்பித்தான். நான் கூட ஒரு தவா உங்க உசிலனூர் சல்லிக்கட்டுக்கு வந்திருக்கேன். கவர்னர் வாராருன்னு காட்டினாங்களே அப்போ. என்ன பிச்சி தம்பி, எங்கிட்டோ பாத்துக்கிட்டு இருக்கியே, உனக்கு தானப்பா சொல்றேன் என்ற மறுபக்கம் பார்த்து கொண்டிருந்த பிச்சியின் கவனத்தை இழுத்தான். கேட்டுக்கிட்டே இருக்கேன் பாட்டையா என்று பிச்சி ஜாடையாக கிழவன் பக்கம் திரும்பினான். மருதனும் கிழவனும் பேசிக்கொண்டிருக்க விட்டு தான் எதுவும் வார்த்தை சொல்லி கலக்காமல் கேட்டுக்கொண்டு மட்டும் இருக்க அவன் விரும்பினது மாதிரி இருந்தது. அவன் கண்கள் அப்போது பராக்கு பார்த்து கொண்டிருந்தன. கிழவனுடைய வற்புறுத்தல் குரல்தான் அவனை ஜாடையாக திரும்ப வைத்தது. சல்லின்னா அதுதான் சல்லி. ஒரு நாள் போதாமே, மறுநாள் கூட விட்டாங்களே. 2000 மாடுக இல்ல, ஒரே முட்டை கட்டி கிடந்துச்சு என்று கிழவன் 4-5 வருஷங்களுக்கு முந்தைய சம்பவங்களை ஞாபகத்துக்கு கொணர்ந்து பேச பிரயாசைப்பட்டான். ஆமாப்பா, நினைவுக்கு வருது. உங்க பக்கத்துல பேரு பெத்த மாடு பிடிக்கிறவன் ஒருத்தன் இருந்தானப்பா. தொண்டைக்குது பேரு,
அடச்சி, சில்லாரியா, கருவலா, கொஞ்சம் வயசானவன். இரு பிச்சி தம்பி சாயலா இருப்பான். அவன் காலை மாறி காளையா விழுந்துகிட்டே இருந்தான். கவர்னர் கையால கூட மெடல் வாங்கினான். அட, பிசாசுக்கு பிசாசா மேல விழுந்தானப்பா. அவன் மனுஷனா? ஒரு பிறவின்னா அவன் பேரு வேறெங்கேயோ குறிப்பு இல்லாமல் பார்த்து கொண்டிருந்தான் பிச்சி. மருதன் மட்டும் கிழவன் முகத்தையே நிலைத்து பார்த்து கொண்டிருந்தவன், பெரியவர் நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசுறத கேட்டியா என்றான். என் ஞாபகம் நாசமா போச்சு போ. அவன் பேர் உதட்டுக்கு வரலையே தம்பி. அம்புலிய சொல்றீங்களா பாட்டையா? அந்தா பாரு தம்பி, சொல்லிட்டியே, அம்புலி. ஆமா, அம்புலி அவனே தானப்பா. பாவி பய, அவன் கூட செத்து போயிட்டானாமே அப்பா. 3ஆம் வருஷம் இந்த காரிக்கால மேல விழுந்து ஜமீன்தார் கைக்கு மாறதுக்கு முன்னாடி சல்லியில எமப்பய அப்பா. பெருமூச்சு விட்டு நிறுத்தினான் கிழவன். குத்து வாங்கி 6 மாதம் படுக்கையா கிடந்தானாமே. அங்கிட்டு இருந்து நம்ம ஊர்ல பெண் எடுத்தவங்க போன வருஷம் இங்கிட்டு வந்திருந்த போது சொன்னாங்க விவரம். உள்ளூர சீ வச்சிருக்காமே. என்னோட போச்சுப்பா இந்த சரித்திரமே. ஒரு பெருமூச்சு விட்டு அந்த காலத்து தலை சிறந்த மாடு அணைகிறவனுக்கு மரியாதை நினைப்பு காட்டினான். மருதன் சடக்கென பிச்சி பக்கம் திரும்பி ஒரு அர்த்த பார்வை செலுத்தினான். பிச்சியின் முகம் இன்னும் எங்கோ பார்த்து திரும்பி இருந்தது. பெரியவர் சொல்றத கேட்டியா பிச்சி? நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்காரு என்று சொன்னவன் கிழவன் முகத்துக்கு திரும்பி சிரமப்பட்டு ஒரு நிதானத்தை குரலில் தருவித்துக் கொண்டு, பாட்டையா, அவர் மருமகன்தான் இந்த பையன் என்றான். கிழவன் சில வினாடிகளுக்கு திக்பிரமை கொண்டு வாயிலாமல் பிச்சியின் முதுகை நிலைத்து பார்த்தவாறே நின்றான். பிறகு வார்த்தைகளை சேர்த்து கொண்டு அவனை நன்றாக முழுக்க பார்க்க தடுமாறி ஒரு எட்டு வைத்து பிச்சியின் தோளை தொட்டு இழுத்து திருப்பி, அட பாவி மகனே என்றான். பக்கத்தில் இருந்த அத்தனை பேர்களும் பிச்சியையே உள்ள கிளர்ச்சியுடன் பார்த்தார்கள். பிச்சியின் கண்களில் நீர் தேங்கி நிற்பதை கிழவன் கவனித்தான். திடீரென்று வந்து ஏதோ அமுக்கினது போல அந்த கிழவனுக்கு அந்த இளைஞனிடம் ஒரு பாசம் ஏற்பட்டு விட்டது. அம்புலிக்கு பிறக்க கொடுத்து வச்ச பயடா நீ என்று கிழவன் உணர்ச்சி பெருக்கால் நாக்குளர பாராட்டினான். பிச்சி தம்பி என்ற தோளை அமுக்கி கிழவன் சேர்த்தான். மனுஷனும் சரி மாடும் சரி வாடி வாசல்ல கண்ணீர் சிந்தப்படாது. மரச்சாதிக்கு அது சரியில்லை. அதுவும் அம்புலிய அப்பனா படைச்சவனுக்கு. மாப்பிள்ள, பாட்டையா வார்த்தையை கேட்டுக்க என்ற மருதன் குரலை உயர்த்தி பிச்சி தற்போதைய சூழ்நிலை நினைவுக்கு திரும்ப செய்ய பேசினான். தகப்பனை பற்றிய புகழ் பேச்சும் ஞாபகமும் சேர்ந்து உழுக்க உணர்ச்சி கொண்ட பிச்சி விரல்களால் கண்களை கசக்கி நீரை உலரச் செய்துவிட்டு சுபாவமான முகத்துடன் கிழவனை அபிமானத்தோடு பார்த்தான். தன் தகப்பன் பெருமை இவ்வளவு தொலைக்கும் எட்டி இருப்பது கண்டு அவனுக்கு திருப்தி மனம் நிறைந்து இருந்தது. பிச்சி பையா, எங்கனை சுத்தி இங்கிட்டு வந்துட்டியே என்று கிழவன் அவன் முகத்தை பதிய பார்த்து கொண்டே கூறினான். ஆமாப்பா, முகச்சாயலு நல்லா சொல்லுதே. அப்பனுக்கு மகன் தப்பாமத்தேன். வா தம்பி, மருத தம்பி, உனக்குந்தான் சொல்றேன். உக்காந்து வெத்தலை போட்டுக்க. அன்னைக்கு அப்பனோட வெத்தலை போட்டேன், இப்போ அவன் மகனோட. அப்ப அப்பாரு கூட பேசி இருக்கீங்களா பாட்டையா என்று பிச்சி ஆவல் ததும்ப கேட்டான். அந்த கதையெல்லாம் சொல்றேன் தம்பி, உக்காந்து வெத்தலை போடுவோம். வாடி திறக்க எம்மா நேரம் இருக்கே என்று கீழே குந்தியிட்டு உட்கார்ந்து இடுப்பில் இருந்த வெற்றிலை சுருக்கு பையை இழுத்து உருவினான் கிழவன். அவர்கள் கவனத்தை திருப்பக்கூடிய காளைகள் எதுவும் வராததால் 2 இளவட்டங்களும் உட்கார்ந்தார்கள். கிழவனோடு பேச்சு கொடுப்பதில் அவர்களுக்கும் ஒரு சிரத்தை குவிந்து விட்டது. கிழக்கு சீமையில பிரசித்தி பெற்ற மாடு அணைகிறவன் மகன் அந்த பையன். பேச்சுக்கு பையன் என்றாலும் அந்த வாலிபன் என்ற செய்தி அந்த சனமே வாய்க்கு வாய் மாறி வாடிவாசல் முன் சூழ்ந்து நின்ற அத்தனை நூற்றுக்கணக்கானவர்களுக்கும் பரவி எட்டிவிட்டது. தொழிலில் ஈடுபட்ட அத்தனை பேரும் அவனையே ஆராய்ந்தார்கள். கண் உறுத்து பார்த்து அவனவன் யூகத்திற்கு அகப்பட்டபடி பேசிக் கொண்டார்கள். மாடு பிடிக்கத்தான் வந்திருப்பான் பையன், அதுக்கு சம்சயம் வேறையோ? கிழக்கத்தி ஆளு துடியாத்தான் இருப்பான். தகப்பனுக்கு மகன் சோடையா போயிருவானா என்ன? சல்லிக்கட்டு ரோசமாத்தான் இருக்கும். உருமாளுக அத்தனையும் தட்டிக்கிட்டு போயிட போறான் கிழக்கத்தியா. நம்ம பக்கத்தானுங்க அசந்தா போயிருச்சு. ஜமீன்தார் மாட்ட கூட ஒரு கை. சமீன் மாட்ட குடிக்க இவன் தானே ஆளு. ஆண்டு பைய கொம்புல இருந்து குதிச்சு புட்டானோ கிழக்கத்தியான்னா வெறும் பேச்சு பேசிக்கிட்டு. கிழவன் தன் வெற்றிலை பை சுருக்கை உருவி அரை வாடலாக இருந்த வெற்றிலைகளை எடுத்து மடியில் வைத்துக் கொண்டு பையடியில் துளாவி தெக்கம்பாக்குகளை எடுத்து பிச்சிக்கும் மருதனுக்கும் நீட்டினான்.
நன்றாக உலர்ந்து போயிருந்த சுண்ணாம்பு கட்டியை ஒரு தகர டப்பியில் இருந்து எடுத்து விண்டு ஆளுக்கு ஒரு சிறு கட்டியும் 2 வெற்றிலைகளும் கொடுத்தான். பாக்குக்கு பிறகு வெற்றிலைக்குள் அந்த கட்டிகளை வைத்து சுருட்டி அவர்கள் கடைவாய் வழியாக பீடாவை வாய்க்குள் தள்ளினார்கள். கிழவன் லொண்டானை எடுத்து முன் வைத்துக் கொண்டு பாக்கை இடித்துக் கொண்டே பேச ஆரம்பித்தான். வழக்கமாக அவன் பேச்சு கொடுக்கும் அவன் ஊர் வட்டாரத்து ஆட்கள் ஞாபகமே இல்லை அவனுக்கு. பொழுது விளத்துறதுக்குள்ளார இத்தினி மாட்டையும் விட்டாகணும் என்றான் கிழவன். பின்னே ஏன் இன்னும் அசங்கிட்டு இருக்காங்க என்று கேட்டான் மருதன். சூரிய மேற்கால நல்லா சாஞ்சிருச்சே பாருங்க. முன்பு கிழவனோடு வார்த்தை கலந்த அந்த சிறு பையன், இவனுக்கு எல்லாம் சல்லிக்கட்டு நடத்த வந்துட்டாங்களே என்றான் பெரிய மனித பேச்சாக. ஏண்டா உங்க அப்ப மவனே, அறிவு இருந்து பேசுறவனா நீ? சி கழுத என்று அதட்டினான் கிழவன். சமீன்தார் வந்து சேர வேண்டா? அவர் வராம? இல்ல பாட்டையா, அவர் வந்து பங்களாவில தங்கி இருக்காரு என்று பக்கத்தில் இருந்த ஒருவன் சொன்னான். பின்னே கொட்டு முனக்கோட போய் அவரை அடைச்சுக்கிட்டு வர போயிருப்பானுங்க. பூசையெல்லாம் போட்டு போட்டு அவருக்கு என்ன ராசிக்கார மனுஷன். அந்த மாடு எந்த மாடு வாங்கினாலும் அதத்தோட ஆளுக நடுங்கி சாவுறானுங்க. பிச்சி வியப்புடன் கிழவனை பார்த்தான். வெற்றிலையை மென்று கொண்டே கிழவன் ஒரு புகையிலை கட்டையை எடுத்து கிள்ளி ஆளுக்கு ஒரு துண்டாக கொடுத்துவிட்டு லொண்டானில் வெற்றிலையையும் போட்டு இடித்து துவையலாக்கி கொண்டே சொன்னான். என்ன தம்பி பாக்கற? கொஞ்சம் ஒரு மாதிரி மாடா இருந்தா நிமிஷம் உதறிடுவாரு. வேற எந்த பயலுக்கு அப்படி தெரியும்? சுழி சுத்தம் குணம் ரோசம் பார்த்து அம்சமா பொறுக்கிறதுல மண்ணே. அதெல்லாம் இல்லாம மாமா என்று கிழவனை மறுத்து பேசினான் மற்றொரு உள்ளூர்காரன். ஜமீன்தார் மாடு வம்பதுக்குன்னு பேசாம போயிடுறானுங்க, அதான் விஷயம். ஆமாடா, விஷயம் தெரிஞ்சவன் பேசி போட்டானப்பா. கிழவன் கிருத்தக்க சிரித்தா. ஏன் உங்க சரிவுதான் விழுந்து விழுந்து பார்த்தானே 10 வருஷமா. அவனை விடத்தான் ஆளு இனிமே நம்ம பக்கத்துல. இதுவரை மௌனமாக இருந்த பிச்சி பேசினான். பாட்டையா, நீங்க சொல்றது பேச்சுக்கு சரிதானுங்க. இருந்தாலும் ஒரே முட்டா சொல்லிட முடியுமா? அதுக்கு ஆளு இல்லாமையா இருப்பான்? சவால் விடுவது போல கிழவன் அவனை ஏறிட்டு பார்த்து குரலை உயர்த்தி சொன்னான். தம்பி, அன்னைக்கும் சொன்னேன் இன்னைக்கும் சொல்றேன். ஒரே நிலையா எத்தனையோ கிழக்கத்திக்காரனுக இந்த வாடி வாசல்ல குடலை வெளியேற்றிக்கிட்டு தான் போயிருக்கானுங்க சமீன் மாடுகளால. கிழவன் பெருமை நினைப்பை குலைக்க விரும்பாத பிச்சி சவாலையும் ஜாடையாக புறக்கணிது போல, பாட்டையா சொன்னா சரியா இல்லாம இருக்குமா? அதோ பாருங்க, கொட்டு சத்தம் கேக்குதுல்ல, வாராங்களோ என்று பேச்சை திருப்பினார். கிட்ட இருந்த எல்லோரும் பாதை பக்கம் பார்வையை திருப்பினார்கள். கொட்டு மேல தம்பட்ட சப்தம் காது செவிடுபட கேட்டது. ஒரே ஹூய் சத்தம். பாதை இருபுறத்து ஜன வரிசையும் கவிழ்ந்து இருந்த கூட்டத்தையும் பின் தள்ளி வழி அகலப்படுத்த ஜமீனாட்கள் செய்யும் ஆர்ப்பாட்டம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. ஜமீன்தார் வரவும் எந்த வினாடியும் மாடு விடுவது ஆரம்பமாகிவிடும். அதனால் கூட்டம் அங்கும் இங்கும் ஓடி இடம் பிடித்துக் கொண்டிருந்தது. முன் வரிசையில் ஜமீன்தாரும் சப் கலெக்டரும் வர பின்னாடி பரிவாரங்கள் அணிவகுத்த மாதிரி வந்து கொண்டிருந்தார்கள். இனி காக்க மாட்டானுக, இந்தா மாடு விட்டுருவாங்க என்றார் கிழவன். மீதி வாட வெற்றிலையை பைக்குள் திணித்து வெற்றிலை பையை சுருக்கி கயிற்றால் அதன் கழுத்தை சுற்றி இறுக்கி கட்டிக்கொண்டே வாடிபுரம் காளை என்ற மருதன் ஆவலில் குரலில் இழுத்தான். நல்ல கூட்டத்துல பாரு தம்பி, சமுந்தாருக்கு பின்னாடி என்று கிழவன் அழுத்தி சொன்னான். ஒரு கரும் பைய பிடிச்சுக்கிட்டு வாராம் பாரு, அதுதான். அவர்கிட்ட உள்ள ஒசந்த மாட்ட சமீந்தாரு தன் கூடவேதான் கூட்டிண்டு வருவார். அமைதியாக இதுவரையில் இருந்த பிச்சி முறித்து கொண்டு எழுந்தான். கண் விழிகள் பிதுங்கி விடும் போல காளையின் திசையில் பரபரப்போடு பார்த்தான். முன் வரிசையில் வந்த ஜமீன்தார் முகம் அவன் கண்களில் விழவில்லை. பதறாத தம்பி, கழுத சங்குவாடிக்கு வராம எங்கிட்டு போயிட போகுது என்று கிழவன் பிச்சியின் பதட்டத்துக்கு சூடு கொடுத்தான். நல்லா பாரு, உங்க அப்பாரு கை போட்ட மாட்ட பொல்லா துணிச்சல் காரணப்பா உங்க அப்பே. என்னதான் இருந்தாலும் அதுக்கு வயசு இருக்கிறப்போ ஊக்கமா அந்த வயசுல அது மேல போய் விழுந்தானப்பா. அப்படி என்னப்பா ரோசம்? கிழவன் ஒரு பெருமூச்சை விட்டு நிறுத்தினான். அந்த இளைஞர்கள் இருவர் முகமும் அவனை பார்த்து இல்லாவிட்டாலும் அவர்கள் அவன் சொல்வதை கேட்கிறார்களா என்பதை ஆராயமலேயே கிழவன் பேசிக்கொண்டே போனான். இவனுகளும் இருக்கானுகளே, ஒரு 10 பேர் சுத்திக்கிருவானுக.
மானாங்கனிய நின்னு காளைக்கு டொர்ன்னு காட்டுவானுங்க. முகத்துல மண்ணை வாரி கூட இறப்பானுங்க. கம்பால முகத்தை தட்டுவானுங்க. ஃபூ, உங்க அப்பங்காரன் என்ன லாவகமா கை போட்டானாமே இந்த காலை மேல. கொசு உட்கார்றாப்புல. நான் பாக்காட்டியும் பார்த்து வந்தவங்க சொன்னாங்க தம்பி, இது ராட்சத பய மாடு. என்னவோ அவனுக்கு அப்படி விதி முடிஞ்சிருச்சு. மிருகத்தோட விளையாட்டு வச்சுக்கிட்ட தொல்லை இது. என்னைக்கும் உசுறு நம்மது இல்லைன்னு எடுத்து வச்சிட வேண்டியது தானே. பிச்சி திரும்பவே இல்லை. மருதன் மட்டும் ஒரு தரம் கிழவனை நடுவில் திரும்பி பார்த்து சொன்னான், அவங்க அப்பன் சொல்லி செத்தாரு. வயசு காலத்துல இல்லாம வயசான காலத்துல இல்ல. இந்த காரி கழுத கண்ணுல பட்டுருச்சு. இல்லாட்டி அந்த ஒரு பிடியில சகதிலேயே அமுக்கிறாப்புல அமுக்கி இருப்பேன். இப்ப மொக்கைய தேவர் காரிகிட்ட அம்புலி தேவன் உளுப்பி விழுந்தாங்கிற பேச்சுல சாகரப்போ நிலைச்சு போச்சு. கிழவன் அந்த வார்த்தைகளை வாங்கி மெல்வது போல சில விளாடிகள் மௌனமாக இருந்தான். பிறகு, அவன் உப்பு போட்டு சோறு தின்னவன் தம்பி. இந்த களவாளி பயிலுக மாதிரி இல்ல. வயசுல அவனுக்கு சத்துருவா வந்துருச்சு. அம்புலிக்கு போதிய மரியாதை செலுத்தி விட்ட திருப்தியுடன் கிழவன் பிச்சியை பார்த்தான். அவன் கண்கள் வரும் காளையை நோக்கி பசையுட்டி நிலைத்து இருந்தன. அதே சமயம் ஜமீன்தாருக்கு பின்னால் இருந்த சலங்கை மாலையின் கலகல சப்தம் வாடி வாசலுக்கு கேட்டது. காளையின் முகம் தெரியவும் கிழவன் ஒரு பார்வையுடன் பிச்சி பக்கம் திரும்பினான். பிச்சி காளையை கவ்வி பார்ப்பதைக் கண்டு சூடாக 2 வார்த்தைகள் சொல்லி அவன் உற்சாகத்தை சுண்டி இழுக்க நினைத்தவன் மறு நினைப்பில், இனி பதறாம பாத்துக்கிட்டு இரு என்ற புத்தியை காதில் போட்டுக்கொள்ளும் சுமூகத்தில் பிச்சி இல்லை என்பதை யூகித்து நிறுத்தி கொண்டான். பட்டத்து யானைக்கு படாம் போத்தின மாதிரி பல வர்ண பட்டு ஜருகை ஜிகினா இவைகளால் ஆன சிங்கார பொன்னாடை திமிழுக்கு முன்னிருந்து புட்டாணி வரைக்கும் முதுகோடு படிந்து இருபுறமும் மணி குஞ்சலங்களுடன் தொங்க ஒரே புஷ்பாலங்கரமாக ஜல் ஜல் என்ற சலங்கை மாலையும் கொம்பு கால் சதங்கைகளும் அசைவுக்கு அசைவிட்டு விட்டு ஒலிக்க நாட்டியக்காரி மேடைக்கு வருகிற மாதிரி நிமிர்ந்து நிமிராமலும் முகம் லேசாக தனித்து கண்கள் கீழ்நோக்கி இரு பக்கமும் பார்க்க கம்பீர நடைபோட்டு அமெரிக்கையாக வந்தது காரி. தனக்கு முன் நெருக்கி வந்து நின்றவர்களை முண்டி தள்ளிவிட்டு நுகர்ந்து முன்வந்து பிச்சி அதை வெறியோடு பார்த்தான். அப்பன் ஆசைக்கு மட்டுமின்றி உசுருக்கே உலை வைத்த காரி பெருமித நடைபோட்டு அவனுக்கு நேர் எதிரில் வந்து நின்றது. காளையை பிடித்திருந்தவன் அதை யாவரும் பார்க்க செய்யும் நோக்கத்துடன் கயிற்றை கொஞ்சம் தளர்த்தி பிடித்துக் கொண்டு காளை 4-8 முன்னும் பின்னும் தன்னிச்சையாக மிதி மாற்ற விட்டான். அதன் காற்று படுவதற்கே பயந்து வட்டமாக கவிந்த கூட்டம் பின்னரித்து கொடுத்து கொண்டது. அப்பனை காரி கொந்து எறிந்தபோது தான் சற்று தள்ளி நின்றது பிச்சிக்கு ஞாபகம் இருந்தது. என்ன ஆனாலும் நீ குறுக்க விழுந்துராத, அப்பன் ஆணைடா, எனக்கு அப்புறம் இந்த வாடியெல்லாம் ஒன்றாச்சியம்தான், பொறுத்துக்க, காரி உனக்கு இப்போ இல்ல என்று எச்சரித்து, பையனை விட்டுடாதீங்க வாடிவாசல்ல என்ற பக்கத்துல நின்றவர்களிடம் தன்னை சிறைப்படுத்தி விட்டு காரி மேலே பாய்ந்ததை நினைத்து கொண்டான். அப்பன் குடல் வெளியே வந்தபோது ஊற்றாக பெருகி வழிந்த இரத்த வாசனை இப்பொழுது அவன் மூக்கில் நெடி ஏறிற்று. காளையின் கொம்புக்கு கண்களை திருப்பினான். கொம்பில் அப்பன் ரத்தம் இன்னும் வழிந்து கொண்டிருப்பது போல் அவனுக்கு பிரமை ஏற்பட்டது. அந்த கொம்பிலிருந்து ஒரு வீச்சும் அவன் மூக்கில் அடித்த மாதிரி. மூக்கை ஒரு தடவை சினுங்கி மூச்சை வெளியே தள்ளினான். வாடிவாசல் அணை மரத்தையும் அதை ஒட்டியிருந்த அடைப்பு பலகைகளையும் தன் ஈரமான நுனி மூக்கால் முகர்ந்து பார்த்து கொண்டிருந்தது காரி. பிறகு தலையை கீழ் சாய்த்து தரையை முகர்ந்தது. ஒரு தரம் சிறுமி விட்டு ஒரு வலுவான மூச்சை விட்டது. அந்த மூச்சு காற்றுப்பட்ட இடத்திலிருந்து மண் பக்கங்களுக்கு சிதறி அடிக்க ஒரு லேசான பள்ளம் விழுந்தது. அந்த மூச்சில் இருந்த உஷ்ணத்தை பிச்சி கவனித்து முழங்கையை ஒட்டினார் போல நின்று கொண்டிருந்த மருதன் பக்கம் திரும்பினான். பிச்சி, சும்மா ஊட்டம் ஏறி போய் கிடக்குது பாரு, குண்டுருட்டா என்றான் மருதன் ஆச்சரிய குரலில். என்ன கரி மப்பு! காளையை பார்த்து கொண்டே பிச்சி தலையசைத்தான். கிழவனின் பலத்த பொக்கை சிரிப்பு அவர்களது கவனத்தை திருப்பியது. என் மக்களா, சமீன்தாரு கையில வேற எப்படி இருக்கும்னு நினைச்சீக? எலும்புந்தோளுமாவா? ஆஹா, அவரு அடிமாட்டை கொண்டாந்து சமீன் தொழுவத்துல கட்டிப்பாரு தம்பி, 1 மாதம். அது கழுத புலியாகாட்டி என்ன கேளு. ஆமா. உள்ளூர ஓடிய பரபரப்பினால் இதை முழுக்க ரசிக்கத்தக்க மனநிலை பிச்சிக்கு அப்போது இல்லாது போனாலும் ஒரு மென் நகை செய்தான்.
பார்வையை காளைக்கு திருப்பினான். காளையை பார்த்து கொண்டு சற்று தள்ளி சில வினாடிகள் நின்ற ஜமீன்தார் பிறகு திட்டி வாசலுக்கு மேல் போட்டிருந்த மேடையை நோக்கி நடந்தார். காளையை சற்று ஒதுக்கி பிடித்துக் கொள்ளவும் அப்போது அங்கு கொண்டு வந்து சாத்தப்பட்ட ஒரு ஏணி மேல் ஏறி ஜமீன்தார் மேடை விளிம்பில்